மீறினா எல்லாம் மீறி தான் எடுத்துக்கிறோம். அது இப்ப தெருக்குழாய்க்குலாம் வந்து டேங்க் இதெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. அது தண்ணி வருமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. தேர்தல்னால வேலை நடந்துட்டு இருக்கு. தேர்தல் வந்தா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நைட்ல போட்டு இந்த கடற்கரை வண்டி இப்போ காலியா இருந்தோம்ல நீட்டி நீட்டு 2 இடத்துல கல்லு கட்டி இதுல இருந்து இந்த தலையை வரைக்கும் இடம் தெரியுதுன்னா அது வரைக்கும் கல்லு போட்டாலே நல்லா இருக்கும். கல்லு கொட்டினாக்கா எங்களுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வலையே வெயில தான் கிடக்க மாட்டேங்குது. ஒரு வலை துண்டு கூட எதுவுமே ஒரு தயார் பண்ணோம்னாக்க வெயிலே போட்டு போட்டு அப்படியே மங்கி எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்த ஊர்ல மட்டும் எல்லா ஊர்ல இல்லாத ஊரே கிடையாது. எல்லா கிராமங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களும் வலை தண்ணி கூட 2, 3 இருக்கு. இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நேரங்களில் வந்து போயிடுறாங்க. அதன் பிறகு வந்து கூட திரும்பி பார்க்கறாங்க. இங்க இல்லாம புதிய கல்லா இருந்தனால இந்த அளவுக்கு போட்டு அங்க இருக்கு. போட்டு அவங்க எல்லாம் ஆத்துல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அது ரயில்வே பாலத்துக்கிட்ட உள்ளது வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பாக்கி எல்லாம் அங்கேயே வெயில தான் இருக்க மாதிரி. எல்லாத்துக்கும் மட்டும் ஒரு இது இல்லாம இந்த ஒரு கல்வி வந்தாலும் பெரிய கிராமமும் அவங்க பெற்றுக்கிறாங்க. இதை கொஞ்சம் தான் என்ன பண்றாங்க, ஆனா இது செஞ்சு பாருங்க. ஒரே ஒரு லைட் தான் முடிவு தெரியாது. போட்டு நம்ம கரையை போனோம்ல, அதே மாதிரி இரவு நேரங்களில் போகும்போது கொஞ்சம் பயந்து தான் போகணும். அதுக்கான ஒரு லைட்டு கூட செட் பண்ணி தேர்தல் நேரங்கள்ல எல்லாருமே சொன்னாங்க, நமக்கு வலைப்பண்ணி கூட நட்டி தரேன், டவர் லைட்டு கண்டிப்பா செஞ்சே தரேன்னு சொன்னாங்க. சாலை போக்குவரத்து நாங்க இங்க இருந்து என்ன பண்ணோம், தலையில சுமந்துட்டு போய் அங்க ரோட்டுக்கு போனதா, அங்கதான் ஆட்டோ வரும். சாலை வசதி கிடையாது. என்னன்னாக்கா மீன் அதிக மீன் கிடைச்சதுனாக்கா வண்டி பெரிய வண்டி மீன் எடுத்து வரனாக்கா மீன் வண்டி அங்க கிடைக்கும். சிலப்போ வண்டி உள்ள வந்தாலும் மணல சிக்கிட்டு அது பெரிய சும்மா போட்டாரு. அந்த ரோடுக்கு முழுக்க வந்துட்டு ஊரு கொஞ்சம் செலவு பண்ணி வீடுகளை இடிச்சு அந்த கல்லை கொட்டி சும்மா தற்காலிகமா அந்த வண்டி உள்ள வரது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அதுவும் நம்ம மழை காலங்கள்லாம் அது என்ன பண்ணுது, மணல்லாம் அரிச்சு அரிச்சு அப்படிதான் போயிடும். கல்யாணம் நடத்துது நிறைய இருக்கு. ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அது வந்து கேட்கறாங்க வந்து சொன்னல அந்த பட்டா பிரச்சனை சரியா 20 வருஷம் ஆகுது. அந்த 45 குடியிருப்புக்கு இது வரைக்கும் வந்து ஒரு அரசாலையும் சரி எந்த இது வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. சரியா 20 வருஷம் ஆகுது. பணம் கொடுத்தா சரி பண்ணலாம்னு சொல்றாங்க. 50,000 ஒரு வீட்டுக்கு 45,000 50,000 மேல கேட்காங்க. எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாரும் முடியாதவங்க இருக்கா, 1 லட்சம் கொடுங்க நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு முன்னேற்பாடும் பண்றது கிடையாது. அப்ப அங்கெல்லாம் தொடங்குறாங்க, அதோட அப்படியே கிடக்குல போட்டுறாங்க. 20 வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை. இதால எங்களுக்கு ஒரு செலவு கிடைக்கணும். பட்டா இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு உதவி பெற முடிய மாட்டேங்குது. நிறைய கவர்மெண்ட்ல ரிட்டர்ன் ஆகுதுல்ல, எங்களுக்கு பட்டா இல்லாதனால அது நாங்க பயன்பெற முடியும். இதனாலே ஊர்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வர மாதிரியே ஏன்னா அவங்க இடத்த கொடுத்துட்டாங்க. அதுக்கான இது சொல்லிட்டு ஏதோ பண்ணாம இது பட்டா கூட சொந்தமா கழிக்கிற மாதிரி ஊர் நிர்வாகம் 5 பிரிவு மாறிடுச்சு. 5 20 வருஷம் கிட்ட போயிடுச்சு. அதுக்கான தீர்வு அவங்களாலே முடிய மாட்டேங்குது, அரசு இறங்க முடிய மாட்டேங்குது. கோரிக்கை என்ன, நாகப்பட்டினம் மாவட்டம் கல்லா கிராமத்துல வந்து ஜெயபால் பேசுறேன். வருஷத்துக்கு வருஷம் கார்த்திகை மார்கழியில கடல் அரிப்புனால என்ன பண்ணுது, ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் கடல் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்போ 6 வருஷத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 மீட்டர் கிட்ட ஒரு கடல் ஊர் உள்ள வந்துருச்சு. அது அரசு என்ன கவனத்தோண்டு என்ன பண்ணணும்னா, கடல் அதுல இருந்து ஒரு 100-200 மீட்டர் கடற்கரை மரத்துல கல் கொட்டி கொடுத்தா நாங்க ஊருக்கு அந்த பக்கம் வச்சு கூட படகுல வச்சு தொழில் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அரசு அதை கவனத்துல கொண்டு அந்த கல்லு கொட்டி கொடுத்து
அதை நிரந்தரமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாகை மாவட்டத்தில் கல்லாறு நாகை மாவட்டம் கல்லாறு அருகில் நாகை அருகில் கல்லாறு கிராமத்தில் கடல் உள்வாங்கி வந்துருக்கு. அதில் வந்து வருஷம் வந்து 2 மீட்டர் 3 மீட்டர் உள்வாங்கி வந்துருக்கு. அதுக்கு தடுப்பு கல்லணை கட்டணும், அதே வலை பின்னல் கூட வேணும். வலையெல்லாம் அடிச்சு போய் வருஷம் வெயில கிடந்து பார்த்து கல்லாறு கிராமத்தை பார்த்து பாருங்க. அடுத்தபடியாக வந்து சோலார் லைட் வேணும். அது ரோடு வசதி கல்லூரில் ரோடு வசதி வேணும். பெண்கள்லாம் மீட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்தபடியாக வந்து நைட்டில் தொழில் போட்டு வரும்போது கல்லில் போய் போட்டு மோதிடுச்சு. மோதிரமே தான் இருக்குது எல்லாமே. அதில் ஒரு போட்டு மோதிடுச்சு. அதுக்கு வந்து லைட்டு செட் பண்ணி பறக்கிறது. சோலார் லைட்டு ஒரு வருஷப்படியாக வரணும். ரோடு தேவை. பெண்களுக்கு மீட்டிட்டு போகுது கஷ்டமாக இருக்குது. கடற்கரை ஓரமாக ரோடு தேவைப்படுது. அது வலை இந்த பின்னல் கூட அவசியம் தேவைப்படுது. வலையெல்லாம் படித்து போகுது. லட்சக்கணக்கான எல்லாமே படித்து போகுது. முக்கியம் வந்து வருஷம் 2 மீட்டர் 3 மீட்டர் கடல் வந்து உள்வாங்கிட்டே வருது. மணல்லாம் இல்லை. கடலை பக்கத்தில் கல் கொட்டி அணை தடுப்பு வேணும். அது